Friends, welcome back to Happy Homemakers Kitchen. இன்னைக்கு வீட்லயே ஐசிங் சுகர் எப்படி பண்றதுன்னு பாப்போமா. கேக் ரெசிபீஸ்க்கெல்லாம் ஐசிங் பண்றதுக்கு நமக்கு இந்த ஐசிங் சுகர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடையில வாங்குறதை விட நம்ம வீட்ல செஞ்சோம்னா செலவும் கம்மி, ஹைஜீனிக்காவும் பண்ணலாம். நம்ம கேக் ரெசிபிலலாம் பார்த்தோம்னா ஐசிங் சுகர் அப்படின்னு ஒரு இன்கிரிடியன்ட் வரும். அது வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா ரொம்ப விலை கொஞ்சம் கூட. இதே வந்து நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாக ரொம்ப கம்மியான செலவில் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு தேவை ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. நம்ம சர்க்கரை மற்றும் மக்காச்சோள மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் இதுதான் தேவை. 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மக்காச்சோள மாவு ஆட் பண்ணோம். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா உலர்ந்த மிக்சியாக ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இதை நம்ம பொடிக்க போகிறோம். சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு பொடிக்கிறப்ப மிக்சி ரொம்ப சூடாகிடுங்க. மிக்சி சூடானுச்சுன்னா சர்க்கரை உருகி கட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் பண்ணி எடுங்க. விப்பர் பிளேடை அழுத்திட்டு இருந்தால் கூட போகிறோம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு போட்டு நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் நல்ல பவுடராக இது கிடைக்கும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வரேன். இப்போது நான் இதை நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம என்னதான் பொடி பண்ணியிருந்தனாலும் இதில் இன்னும் கூட சில சர்க்கரை துகள்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை ஒரு தடவை நல்லா சலித்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் கூட இது வந்து இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டா போகிறோம். எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப செலவில்லாத எளிய முறையில் ஐசிங் சுகர் வீட்டிலே பண்ணுறதுக்கான வழிமுறை. ஐசிங் சுகர் வந்து நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு, கேக்குக்கான ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இதை சலிச்சுக்கலாம். இப்போ சலடையை வச்சு சலிச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சலிச்சதுக்கப்புறம் கூட சர்க்கரை துகள்கள் இருக்குது பார்த்திங்களா. அதனால தான் சலிச்சு வச்சுக்கிறது நல்லது. சலிச்சு வச்சிட்டோம்னா கட்டி தட்டாமையும் இருக்கும். இப்போ இது ரொம்ப கம்மி அளவில் இருக்கிறதுனால நான் திரும்ப இதை அரைக்க போகிறதில்ல. நீங்கள் கொஞ்சம் கூட அளவில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதையும் எடுத்து திரும்ப அரைச்சி இதில் நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டிலையோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ நல்ல ட்ரையான பாட்டிலாக மட்டும் பார்த்துக்கோங்க. மிக்சி வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம எடுத்து வைக்கிற இந்த கண்டெய்னரும் காஞ்சிருக்கணும். எங்கேயாவது ஒரு சொட்டு ஈரம் இருந்ததுன்னா கூட, இல்லை ஈரமாக இருந்ததுன்னா கூட இது வந்து கட்டி பிடிச்சி போய் வீணாக போயிடுங்க. அதனால் அது மட்டும் டேக் கேர் பண்ணிக்கிட்டா போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே பண்ணக்கூடிய ஐசிங் சர்க்கரை அல்லது ஐசிங் சுகர். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐசிங் சுகர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம்.